நிஜமா நான் சொல்றேன். யார் தெரியுமா உண்மையான தற்குறி? உனக்கு வந்து உன் பணத்தை சுரண்டான்னு தெரிஞ்சும் அவனுக்கு ஓட்டு போட தயாராகிறது தெரியுமா? நீ தற்குறி. ஒரு புதிய தலைவன் வந்தான் அப்படின்னா அந்த கட்சியை வந்து நீ ஆதரிக்கலாம் கூட பரவாயில்ல, அவனை அடிச்சு அடிமட்டத்துக்கு உட்கார வைப்பேன். இது மோனோபோலி, இங்க ஒருத்தன் தான் இருக்கணும், புதுசா எவனும் வரவே கூடாது. வந்தா அவனை நான் பிராண்டு மேல பிராண்டு பண்ணி அவனை எப்படி வேணா அசிங்கப்படுத்தி அவனை ஓட்டி விடுவேன் இங்க இருந்துன்னு சொல்ற பத்தியா? நீ தற்குறி. உன் கண்ணு முன்னாடியே உன் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த அரசாங்கம் தான்றதை புரிஞ்சுக்காம உன் வாழ்க்கையோட சேர்த்து உன் குடும்பத்தையும் சேர்த்து உன் அடுத்த சந்ததியும் அழிக்கிறதுக்கு நீ ஒரு ஓட்டு போட்டு வந்து உட்காந்துருக்க பத்தியா? நீ தற்குறி. இந்த நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனைகளுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, அதெல்லாம் எல்லாம் நல்லாவே இருக்குதுப்பா அப்படின்னு இக்னரன்ஸ்லேயே வாழ்ந்துட்டு இருக்க தெரியுமா? இல்லைன்னா அக்செப்டன்ஸ்ல இருக்கிற தெரியுமா? நீ தற்குறி. இந்த நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையிலுமே ஒரு சின்ன விஷயத்துலயாவது ஏதாவது ஒரு அரசியல்வாதி பண்ணதாதான் இருக்கும் அப்படின்றத ஒத்துக்க மறுக்கிற பத்தியா? நீ தற்குறி. இப்படி தற்குறிக்கெல்லாம் காரணமா நீ இருந்துட்டு உன் குடும்பத்துல உன்கிட்ட வந்து உன் சின்ன பசங்க சொல்றானுங்க, தம்பி போய் ஓட்டு போட்டு வாப்பா, ஐயா ஓட்டு போடுங்கப்பா, அப்பா ஓட்டு போடுங்கப்பா, வாங்க டேடி போய் ஓட்டு போட்டு வர்றான்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் ஓட்டே போட முடியாது அவங்களுக்குலாம், நான் இப்படித்தான் நிற்பேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் வந்து முட்டு கொடுக்கிறது மட்டும்தான் பண்ணுன்னு சொல்ற பத்தியா? நீ தற்குறி. அரசியல் புரிதல்னா என்ன, இந்த தமிழ்நாட்டில் சுற்றி என்ன நடக்குது, இந்திய அரசியல் என்ன நடக்குது, உலக அரசியல் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் படித்த மேதையா உன்னை காட்டிக்கிட்டு, ஆனால் ஊழல்லையே ஊறி போன ஒரு கட்சிக்கு ஓட்டு போட நான் தயாரா ஆளா போய் நிற்பேன் அப்படின்னு சொல்ற பத்தியா? நீ தற்குறி.